என்னடா மச்சான் சாப்பிட வரேன்னு சொன்னீடா வீட்டுக்கு. வீட்டில் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுக்கிறேன், வந்து சாப்பிட்ற வந்து சாப்பிட்றேன்னு சொன்னேன் வந்து. அதனால உனக்காகவே என் ஒய்ஃப் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறான், வந்து சாப்பிட்டு போடா டேய். ஐயோ ஐயோ, சாப்பிட மாட்டியா? அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டது ஒரு மாதிரி ஆயிடுச்சா? டேய் அப்படிலாம் இல்லடா, இன்னும் வாட்டி நல்லா செஞ்சுக்கிறேன், வந்து சாப்பிட்டு போலாம். சூப்பரா இருக்கும்டா டேய். நீ வரேன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறோம், கறி சோறு எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறோம். அடா யப்பா ஆள வர்றா டேய். நீ வேற அன்னைக்கு சாப்பிட்டது வயிற்ற கலைகாய் போட்டுச்சு. மச்சான் வா மச்சான், நல்லா செஞ்சுக்கிறேன் இந்த வாட்டி, சாப்பிட்டு போனேன். நீ சாப்பிட்டாதான் நான் திருப்பி ஆடுவேன். 2-3 பேரை கூட கூடணும் கூடயே. ஐயோ ஐயோ, இவன் சாப்பாடு சாப்பிட்டு நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம் போட்டுக்குது சொல்றான் அவன். என்னடா இவன் வேற சொல்லிட்டான் இப்படி. வீட்டுல என்ன சொல்றது, யாருக்குன்னா நாய்க்கு போட்டுடலாம் சாப்பாடு. இதுதான் சாப்பாடு பாவங்கள் வீட்டுல. இது ரொம்ப பொம்பளைங்க செய்து சாப்பிட முடியலன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம முயக்கிற ஆம்பளைங்களோட கஷ்டங்களை பாருங்க நண்பர்களே. பக்கத்து வீட்டு வேற பாக்குறான். அடுத்த வீடியோல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.